அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் வி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் நாடு. குறள்: ஆங்கமை எய்திய கண்ணும் பயமின்றி வேந்தமை இல்லாத நாடு. குறள் எண் 740. குறளின் விளக்கம்: ஒரு நாட்டில் அனைத்து வளங்களும் நிறைந்திருக்கும் நாட்டில் அந்த நாட்டின் அரசர் சிறப்பாக இல்லாமல் பயனற்றவராக இருந்துவிட்டால் அந்த நாடே பயனற்ற நாடாக மாறிவிடும். ஆமாங்க, இக்குறள் மூலம் நமக்கு ஞாபகம் வருவது விவசாயம். விவசாயி நல்ல தரமான நிலத்துல எந்த ஒரு பயிரும் விளைவிச்சோம்னா அது நல்ல மகசூல் தரக்கூடிய சிறந்த நிலத்துல அந்த விவசாயி எந்த ஒரு பயிரும் பயனிடாமல் விட்டுட்டாருன்னா அந்த விவசாயியால அந்த நிலமும் தரிசு நிலமாக மாறி பயனற்ற நிலமாக மாறிடும். அழகா பழைய பாடல்ல விவசாயின்னு ஒரு படத்துல நமக்கு ஞாபகம் வருவது என்னன்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, நமக்கு அந்த விவசாயி அந்த நிலத்தை முறையா நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலத்துக்கு விவசாயம் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த விவசாயத்துல வெற்றி பெறுங்க. ஒரு நாட்டின் அரசர் அந்த வளத்தை முறையா நம்ம எடுத்துக்கிட்டு அந்த நாட்டை ஆட்சி பண்ணால் அந்த நாட்டுடைய தரமும் உயருங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கும் மாணவர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பெற்றோர் படிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கட்டும், படிக்கும் சூழலாக இருக்கட்டும், படிக்கும் கல்வியாக ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாம் முறையாக செஞ்சுட்டு அந்த படிக்கும் மாணவர்கள் அதை முறையாக பயன்படுத்திக்காமல் படிக்காம விட்டோம்னா அது படிக்காத மாணவராக மாறி விடுவார்கள். அதே மாதிரி ஒரு துறையில் ஒரு அனைத்து வளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் சேர்ந்த துறையை ஒரு தலைவர் பதவி கொடுத்தோம்னா அந்த தலைவர் முறையாக அதை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த துறையை சேர்ந்து வளர்ந்த முடியும். அந்த துறையை பயனற்ற ஒரு தலைவனாக இருந்து விட்டால் அந்த துறையே பயனற்றாக போய்விடும். இது அழகா நாட்டின் அரசருக்கு பொருந்தும், விவசாயத்துக்கு பொருந்தும், மாணவருக்கு பொருந்தும், தொழில் சார்ந்த தலைவருக்கு பொருந்தும். இது அனைவருக்குமே பொருந்தும். இக்குறளை முன்னெடுத்து நாம் அனைவரும் தெரிந்து கொள்வது நம்மளுடைய எண்ணங்களும் செயலும் அந்த திறமைக்கு ஏற்ப நாம் மாறாமல் விட்டுவிட்டால் அந்த துறை கண்டிப்பாக வளராமல் போய்விடும். ஆகையால் நம்மால் எந்த ஒரு துறையும் கெட்டு போகாமல் நாமும் வளர்ந்து நம் நாட்டையும் வளர்ப்போம். மீண்டும் திருக்குறள்: ஆங்கமை எய்திய கண்ணும் பயமின்றி வேந்தமை இல்லாத நாடு. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.